பச்சரிசி பாசிப்பருப்பு வச்சு பிடி கொழுக்கட்டை. இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு கொஞ்சம் 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா செவக்க வறுத்து நல்லா 2 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும் 10 நிமிஷம். அது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ மாவு 1 டம்ளர் பச்சரிசி மாவு, அந்த மாவை நல்லா வறுத்து அதையும் எடுத்துக்கணும். இதை வறுத்து எடுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 100 கிராம் வெல்லம் போட்டு காய்ச்சணும். அந்த வெல்லம் கரைஞ்சா போதும், பாகா காய்ச்ச வேண்டியதில்லை. இந்த வெல்லம் கரைஞ்ச பிறகு அதை வடிகட்டி எடுத்துட்டு அடுத்தது நம்ம அந்த எண்ணெய் சட்டிலேயே இந்த கரைச்ச வெல்லத்தை எடுத்து ஊற்றி நம்ம வறுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பையும் எடுத்து போட்டு கலந்து விட்டுட்டு அதோட தேங்காய் ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் அதையும் போட்டு நல்லா கலந்துக்கணும். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் ஏலக்காய் பொடி வாசனைக்கு, இதையும் போட்டு நம்ம கலந்து வச்சுருக்க மாவு வறுத்து வச்சுருக்க மாவையும் எடுத்து கொட்டி கிண்டி விட்டு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வர்ற வரையிலும் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம கையால் பிடிக்கிற அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா மாவை கிண்டி விட்டு இறக்கி ஆற வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சு ஆறிடும். இப்போ அந்த கொஞ்சம் நெய் ஊற்றிங்க. லாஸ்ட்டாக ஒரு நெய் ஊற்றி கிண்டிட்டோம்னா நம்ம அது வாசனையாகவும் இருக்கும், அடியும் பிடிக்காது. இதை மாவை எடுத்து சின்ன சின்ன கொழுக்கட்டையாக பிடிச்சி இட்லி தட்டில் ஆவியில் வேக வச்சு சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபீனிக்ஸ் பெண்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.